நான் திரு செந்தில்வேல்ட்ட இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு முதல் குரலும் முதலமைச்சர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த விவகாரத்தில் அதிமுக எழுப்பது எதிர்க்கட்சியா, கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கேட்பது அரசியல் இல்லையா? கார்கே மன்னிக்கணும், நான் இந்த விவாதத்தில் எதுவும் பேச விரும்பலை, இந்த விவாதத்தில் தொடர்ந்து பங்கேற்கவும் விரும்பலை. நான் அமைதியாக நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா பார்வையாளராக பங்கெடுக்கிறேன். அது தந்தி தொலைக்காட்சியின் மீது, தந்தி என்ற பாரம்பரிய நிறுவனத்தின் மீது நான் பெரும் பற்றும் பெரும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். கார்கே மீது எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு, அதனால் நான் பார்வையாளராக பங்கேற்கிறேன். நீங்கள் அனுமதிக்கலைன்னா நான் அதிலேருந்து கூட வெளியேறிக்கிறேன். பட் நான் எதுவும் தொடர்ந்து பேச விரும்பலை. ஏன்னா ஒரு அறிவார்ந்த கேள்விகள், ஆக்கப்பூர்வமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தால், மாற்று கருத்து இருந்துச்சுன்னா விவாதிக்கலாம். நான் எது சொன்னாலும் அது அகைன் அது வேற மாதிரி போயிடும். சாரி கார்கே. இல்ல எதனால இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, ரவிராஜா விவாதத்துக்குள்ளே போக விரும்பல, விட்டுருங்க. இல்ல கார்கே, நான் எதுவுமே சொல்ல விரும்பல. அது சொன்னாலும் அது ஒரு விவாதம் என்பது வேற மாதிரியான ஒன்றாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிதான் விரும்பி வரேன். நான் யாரையும் தனிப்பட்ட சொல்ல விரும்பல, நான் யாரும் மீது விமர்சனத்தை வைக்க விரும்பல. மற்றவர்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன், எல்லோருடைய கருத்தையும் நான் மதிக்கிறேன். அவர்கள் கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. பட் நான் இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி எதிர்கொள்றது, என்ன பதில் சொல்லி என்ன புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நான் பார்வையாளராக பங்கேற்கிறதா இருந்தாலும் இருக்கிறேன், விளைக்கிறேன். முதலமைச்சர் சாரி கார்கே, ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க கார்கே, விட்டுருங்க. 41 பேர் செத்து இருக்கிறான். ஒருத்தங்க உட்காந்துட்டு அரசு தண்ணி கொடுக்கலங்க, ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. எங்க அரசு கடமை இல்லையா? நான் வெளில போறேன். 42 பேர் மக்களை பாதுகாக்க பேர் செத்தாங்க. நான் இதுவரைக்கும் யார் பேசும்போது பேசல கார்கே, அதனால தான் நான் வந்தேன். நான் வெளியில நீங்க பேசுங்க கார்கே. நான் ப்ளீஸ் 42 பேர் எம்ஜிஆர் நகர்ல நிவாரண நிதி கொடுக்கறேன்னு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. கேட்ட திறந்து விட்டாங்க, பொத்துன்னு ஓடி போய் விழுந்தா 42 பேர் செத்தாங்க. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வியாசார் பாடியில 6 பேர் செத்தான். எந்த பாடமும் படிச்சுக்கல. அடுத்த 4 நாள்ல 42 பேர் செத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. என்ன பண்ணாங்க தெரியுமா ஜெயலலிதா? அந்த திமுக கவுன்சிலர், அந்த பகுதியை சேர்ந்தவர், எதிர்க்கட்சியின் சதின்னு சொல்லி கவுன்சிலர் மேல குண்டர் சட்டத்தை போட்டு தூக்கி உள்ள போட்டாங்க. நீங்க விடுங்க, இதான் சொல்றேன்ல, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க கொடுத்த நிவாரண நிதியில் தொடங்கி துப்பாக்கி சூடு வரைக்கும் எதையும் பேச தயாரா இல்ல. ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்துக்கு அரசியல் தண்ணி பாட்டில் கொடுக்கலங்கிறாரு. திமுக காரங்க ஹாஸ்பிட்டல்ல போய் தண்ணி பாட்டில் கொடுத்ததுல ஏன்டா திமுக ஸ்டிக்கர் இருக்குன்னு கேக்குறாங்க. மரக்கில ஒடிஞ்சு ஒருத்தன் கீழே விழுறான், அதுல ஒரு குழந்தை செத்து போது, இதுக்கு அரசு எப்படி பொறுப்பெடுத்துக்கணும்னு தெரியல. நீங்க ஒரு விபத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கே. செந்தில்வேல், நீங்க தொடர்ந்து இருக்கணும்னு நாங்க வேண்டுறோம். இது அவர் பேசும்போது இது ஒரு விபத்துன்னு அவர் ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்ல.